பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகர் கொடுத்திருக்காங்க. அந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசிய அந்த விவகாரம் பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க உட்பட்டிருக்கோம். பாஜக செய்வது உண்மையிலேயே இந்துக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும். கபட நாடகம் ஆடக்கூடாது. அது மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சட்ட பிரகாரம் எது சரியா மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. இதையெல்லாம் யாரு பின்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க? இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம். இந்த மண் என்பது எல்லோருக்கான மண். ஆலயங்கள் என்பது எந்த சாமி சாதி பாகுபாடோட இருக்குது? இந்த சாதி தான் உள்ள வரணும், இந்த சாதி வரக்கூடாது எந்த சாமி சொல்லுது? எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை இருக்கு. ஆலய வழிபாடு எல்லோருக்கும் உண்டு. இதை காங்கிரஸ் காலத்துல மகாத்மா காந்தியடிகள் காலத்திலேயே வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செஞ்சார். வைத்தியநாத ஐயர் பிராமின். ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயர் தலித் மக்களை கூட்டிட்டு போயிட்டு ஆலய பிரவேசம் பண்ணாரு. இது எப்போ? சுதந்திரத்திற்கு முன்னாடி. இன்னும் அந்த சாதிய கொடுமைகள் இருக்குன்னா அது இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். ஒண்ணுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து ஆலயத்துக்குள்ள போக கூடாது. அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஆந்திராவோட பெண்கள் தான் அதிகளோட இலவச பேருந்துல பயணம் செய்திருக்காங்க. எந்த அடிப்படையில இந்த புள்ளியோர்ல அதை குறிப்பிட்டு பேசினார்? இன்னைக்கு வறுமை கோட்டின் கீழே யார் இருக்காங்க? ஷெட்யூல்டு மக்களும் மலைவாழ் மக்களும் வறுமை கோட்டின் அதிகமாக 20 விழுக்காடு 25 விழுக்காடு இன்னைக்கு இருக்காங்கன்னா, இன்னைக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அரசுடைய உதவிகளையும் அரசுடைய உரிமைகளையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே சமூகம் அவர் சொல்ற ஆதி திராவிட சமூகமும் மலைவாழ் மக்களும் தான். இப்போ வசதியா நாங்க படிச்சிடலாம். இப்ப நான் படிச்சு மேல வந்துட்டேன், பொலிட்டிக்கலா மேல வந்துட்டேன். இப்ப என் மேல அந்த தாக்குதல் இல்லையா? இருக்கதானே செய்யுது. நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. நான் கேட்கிறேன், இருக்குதா இல்லையா? நீங்க எல்லா பத்திரிகையாளர் உண்மையை சொல்லுங்க. எதிர்கட்சிகளை என் மேல தாக்குறது, பிற எதிர்கட்சியை பேசுறது, என்ன பேசுறது, முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்களை பேசுறது, இப்ப நான் காங்கிரஸ் தலைவரா பேசுறது இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கு. அந்த பார்வை இருக்கு, இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆட்சியில முதலாக நிலம் கொடுப்பது, வீடு கொடுப்பது, பேருந்தில் பயணம் செய்வது, உரிமை தொகை கொடுப்பது, வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. மீதி பேர் அதை டிபெண்ட் பண்ணி இல்லையே. ஒருத்தை சார்ந்து இருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை தொழிலதிபர்கள் தலித்துன்னு காட்டுங்க பாப்போம். பல ஆயிரம் தொழிலதிபர்கள் இருக்காங்களே, யாராவது 1-2 பேரை சொல்லுங்க, 1% சொல்லுங்க. கிடையாது. அந்த அளவுக்கு எட்ட முடியல. அப்படி தப்பி தவறி வந்தாங்களா அடிச்சு அவங்களை வீழ்த்திடுவாங்க. இதுதான் இந்த சமூக கட்டமைப்புல இன்னும் இருக்கு. இதை மாத்ததான் எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.